பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 போட்டு குத்தி கிழிச்சிட்டாங்க ரம்யாவை வச்சு குத்திட்டாங்க, வியானாவை கிழிச்சிட்டாங்க, சாண்ட்ராவை குத்திட்டாங்க, சபரியை வளைச்சி குத்திருக்காங்க. பாரு எஸ்கேப்பு தெரியுமா தெரியாதா? ஷாக்கிங். ஆனால் வினோத் இருக்கார். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சபரியை வினோத் குத்துறாரு. குத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்னொருத்தரோட சண்டையில் இன்னொருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது மூக்க நுழைச்சி அந்த சண்டையை பெருசாக்குறது தான் இவர் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சபரிக்கு சரியான அடிங்க. இன்றைக்கி முரட்டு குத்தி கசக்கி வீசிட்டார் வெளியில். அப்புறம் சுபிக்ஷா சபரியை, அதாவது நல்லவங்கிற ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தன்னை ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இந்த கேமை கொண்டு போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் அது உண்மையே இல்லை. அவர் நல்லவரா கெட்டவரான்னு அவருக்கே தெரியல. திடீர்னு நல்லவங்கிறாரு, போட்டு அடித்து புட்டு நான் தெரியாமல் அடிச்சேன்னு போய் அழுதுகிட்டு இருக்காரு. அப்புறம் போட்டு அடிக்கிறாரு. இல்லை என்னன்னே தெரில, கான்சியஸாக இருக்காரா அன்கான்சியஸாக இருக்காருன்னு தெரிலங்கிற மாதிரி சுபிக்ஷா போட்டு அடிச்சிருச்சு. அண்ணன்ருச்சு. கடைசியில் அண்ணனே முடிச்சிருச்சு கதையை. அடுத்து வியானா ரம்யாவை போடுதுங்க, முரட்டு குத்துது. சின்ன விஷயத்துக்காக, ஒரு சீப்பான விஷயமா இருக்கும், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக சின்ன விஷயத்துக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி நான் போயிடுறேன்னு சே, ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான எந்த டிசர்வும் கிடையாதுமா. நான் கிளம்பிடுறேன், என்னை அனுப்பி வச்சுருங்க, கேட்டை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. எப்படி இந்த கண்டஸ்டண்ட்டாக இருக்க முடியும்? அவங்க டோன்ட் டிசர்வ் டு பி எ கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சுங்க வியானா மாதிரிலாம் கேம் ஆட முடியாது. என்னென்ன எஃப்ஜேயில் கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் போய் கொஞ்சம் ஒரு யூகத்தின் பேரில் சில விஷயங்கள் பேசுதில்ல, அதில் தான் மாட்டிங்குது வியானா. அதர்வைஸ் பயங்கரமான கேம் ஆடுது. அடுத்து அரோரா சபரியை போடுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்ன குத்தலாம் அடிக்கிறாங்க பாருங்கள். சபரியை போடுது அரோரா, கேம் விளையாட ஆரம்பிக்குது பாருங்கள். அதுதான் இதெல்லாம் கேட்கும்போது தான் ரொம்ப இதாக இருக்குது. சொல்லுது, மக்கள்கிட்ட போயிட்டு வந்தால் தான் தெரியும். எப்படி யார் சொல்கிறது இது? அரோரா, நீ மக்கள்கிட்ட போனாலும் விஜய் டிவி மாமா டிவி உன்னை காப்பாற்றிடுது, நாங்கள் எப்படி பண்ண முடியும்? அன்றைக்கி தான் சாண்ட்ரா சொன்னிச்சே, அவெல்லாம் துஷார் போன அடுத்த வாரமே போக வேண்டியதுங்க. இந்த பாருவும் கமருதீன் இருக்கனால, இந்த கமருதீன் இப்போ அரோராவோட பேசிக்கிட்டு இருக்கனால இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலான்னு விஜய் டிவி மாமா டிவி வச்சுருக்காங்க ஒன்று. ஆனால் நீ போய் சபரியை சொல்கிறிய, அவனுக்காச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு ஓட்டு இருக்குது. அவனுக்கு கேமு தான் விளையாட தெரியல, ஆனால் கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஒரு ஓட்டு இருக்கே. மக்கள்கிட்ட போயிட்டு வந்தால் தான் தெரியுமா எப்படி இந்த கேமோட சீரியஸ்னஸ். கடைசியில் நாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரம்யா, வியானா, சாண்ட்ரா, சபரி, கமருதீன், எஃப்ஜே, வினோத், இவ்வளோதாங்க நாமினேஷன். இவ்வளோதான், 7 பேர் தான். பாயாசம் ரெடி. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.